மந்து கிருஷ்ணன் சாப்பிட்டானா யசோது வருவானா வாய் திறந்து காத்துவானா உலகமே தெரிஞ்சிச்சான். வணக்கம் ஜீரோ டிவி நேயர்களே, நான் உங்கள் நேவிதா. உங்கள் ஃபேவரட் சேனலில் முதல் முறையாக குட்டீஸ் பங்கேற்கும் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். குழந்தைங்களோட அழகான கற்பனை உலகத்தை நம்ம முன்னாடி சுத்தி காட்ட போறாங்க. அத நம்ம வளரும் திரைப்பட இயக்குனர் கதிரும் நடிகை பிரியாவும் நம்ம குழந்தைகளுக்காக ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இது வரைக்கும் நீங்க குழந்தைங்களோட பாட்டு டான்ஸ் தாங்க சின்ன திரையில பார்த்திருப்பீங்க. ஆனா முதல் முறையாக அவங்க படிக்கிற ஆர்வத்தையும் கற்பனை திறனை வளர்க்கவும் உற்சாகப்படுத்தும் ஒரு அழகான மேடை இந்த குட்டீஸ் கதை சொல்லும் நேரம். அது மட்டுமே இல்லைங்க, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஒவ்வொரு நிகழ்வும் டெலிகாஸ்ட் பண்ற உண்மையான ரியாலிட்டி ஷோ. இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன்ல நம்ம குழந்தைங்களோட இந்த சுவாரஸ்யமான உலகத்தை பயணம் செய்ய மிஸ் பண்ணாதீங்க. மாரி மாரி இந்த குழந்தைங்க சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பிஸ்கெட் என்ன வேணாம் கொடுங்க. ஓகே 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 சீக்கிரம் போ. ஓகே சார். இந்த குழந்தைங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த காக்கா தண்ணியை குடிச்சிட்டு போயிடுச்சா? சாரி கண்ணா, நல்லா சொன்னேன், ஆனால் திஸ் டைம் யூ ரிஜெக்டட். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வாவ், இந்த சின்ன வயசுலேயே கல்கியோட புக்ஸ்லேருந்து ஒரு கதையை பிரமாதமாக சொல்லியிருக்கியே. நல்லா சொன்னால சூர்யா, யூ செலக்டட். சூப்பராக சொன்ன. வா வா வா, சூப்பர்டா, நைஸ், குட் ஜாப். நல்லா பண்ணு. சுண்டு வரலால தூக்கிட்டாரு. சாரி பேபி, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, சாரி. நம்பர் 101 ஸ்டேஜுக்கு வாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? ஹர்ஷன். ஹாய் ஹர்ஷன். என்ன ஸ்டோரி சொல்ல போறீங்க? சீதா ஸ்டோரி. ராமாயணமா? ஏய் விடு, அவனே ஏதோ சொல்ல வரான். அவன் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் போல இருக்கு. அவனே சொல்லட்டும். நீ சொல்றா கண்ணா. யூ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மும்பைல கடலோர கிராமத்துல வாழ்ந்தவதா சீதா. மீனவ குடும்பத்துல வளர்ந்த அந்த பொண்ணோட கனவுகளும் வாழ்க்கையும் தான் இந்த ஸ்டோரி. जरा हटके जरा बचके ये है बम्बे मेरी जान हा हा हो ही हा हा சீதாவுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. தம்பி தங்கச்சி கூட அவ சொந்தக்காரங்க வீட்டுல தான் தங்கியிருந்தா. தம்பி தங்கச்சிக்காக அவ படிப்பை நிறுத்தி வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சா. சீதாவுக்கு கனவு, லட்சியம் எல்லாமே அவங்க 2 பேரும் சந்தோஷம்தான். அந்த கிராமத்துல சீதா வேலை செஞ்ச வீட்டு முதலாளியோட நண்பர் செல்வம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சீதா வீட்டுக்கு போய், சீதாவை ஏன் கூட அனுப்பிச்சு வைங்க, நான் பக்கத்துல நாக்பூர்ல தான் பிசினஸ் பண்றேன், அங்க ஏன் பசங்களோட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறேன், அந்த வீட்டிலேயே வேலை பண்ணிட்டு அங்கேயே இருக்கட்டும், உங்களுக்கு மாசம் மாசம் காசு அனுப்பிச்சிடுவோம், உங்க குழந்தைகளையும் நல்லா வசதியா பாத்துக்கலாம், எப்போ தோணுதோ அப்போ என் ஃபோனுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லி ஆசை காமிச்சு சீதாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஆளு சொன்னது எல்லாமே பொய் தான்னு சீதா அந்த வீட்டுக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டா. பல ஊர்ல இருந்து சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து சட்டவிரோதமா வேலைக்கு விக்கிற ஒரு புரோக்கர் தான் இந்த செல்வம். சீதா
4 மணிக்கே எழுந்திரிச்சு வீட்டை கிளீன் பண்ணணும். அங்க மூட்டையா நிறைய துணி இருக்கும். ஒரு மூட்டையில 10-15 துணியாவது இருக்கும். மதியம் 1 மணிக்குள்ள 25 மூட்டையாவது துவைச்சு முடிக்கணும். அங்க சீதாவுக்கு சாப்பாடு 2 வேளை தான், அதுவும் பிரெட் தான். வேலையில கொஞ்சம் லேட் பண்ணினாலோ ஏதாச்சும் தப்பு பண்ணினாலோ அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை தான் அவ வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லுவான் அந்த செல்வம். நல்லா இருக்கேன், நல்லா படிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா சீதா காசு வீட்டுக்கு வந்துச்சா தம்பியும் தங்கச்சியும் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் கேட்டு பயத்துல போனை வச்சிடுவா. காசு வீட்டுக்கு போகிற ஒரே நம்பிக்கை தான் அவளுக்கு அந்த நரகத்துல இருக்கிற ஒரே ஆறுதல். ஒரு நாள் அந்த வீட்டுல யாரோ அழுகுற சத்தம் மாதிரி கேட்டா. தமிழ்நாட்டுல நிறைய குழந்தைகளை கடத்தி கோடோன்ல அடைச்சு வச்சு பல ஊருக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்படி குறைஞ்ச விலைக்கு வாங்கி பெரிய தொகைக்கு விற்கிறதுக்காக ஒரு பையனை வீட்டில் அடைச்சி வச்சிருந்தான் அந்த செல்வம். அந்த பையனை வாங்கறதுக்கு சில பேர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டில் நடக்கிறத யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி சீதாவை அந்த பையனை பார்த்துக்க சொல்லி வெளியில போயிடுவான். ஆரம்பத்துல சீதாவை பார்த்தாலே அந்த பையன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஆனா அவளுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அவ தம்பி ஞாபகம் வரும்போதெல்லாம் இவனை பார்த்துதான் ஆறுதல் அடைவா. अरे वरान
பையன் கூட விளையாண்டு சிரிக்க வச்சு சந்தோஷப்பட்டா சீதா. அவன் தமிழ் பையனா இருந்தாலும் ஸ்கூல்ல ஹிந்தி படிக்கிறதுனால சீதாவோட தம்பி தங்கச்சி பத்தியும் வீட்டை பத்தியும் நிறைய பேசி புரிஞ்சுக்கிட்டான். வெள்ள பேசி காசு வாங்கிட்டான். அந்த செல்வம் சொன்ன இடத்துக்கு ராத்திரிக்குள்ள அந்த பையனை அனுப்ப ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சான். அதை பார்த்த சீதா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பையனை காப்பாற்ற முடிவு பண்ணான். வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த பையனை காப்பாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி சொல்லி அனுப்பி வச்சான். இந்த மாதிரி ஒரு கதை உனக்கு சொன்னது யாரா கண்ணா? சீதா தான் சொன்னா. வாட்? சீதாவா? என்னன்னு கேட்போம். சீதானா யாரு? அப்போ அந்த கதையில இருந்த பையன் நான் தான் சார். நிறைய பசங்களை கடத்திட்டு போனாங்க. ரொம்ப அடிச்சாங்க. சீதாக்கு வந்ததுனால நான் தப்பிச்சேன். மற்றவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு தெரியல சார். சார் நான் பேசுறதாவது டிவில வருமா சார்? சீதாக்காக ஏதாவது பண்ணுங்க சார். சார் சார் உங்களை ப்ரொடியூசர் கூப்பிட்றாரு. ஓ எங்க? ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில். ஓகே நீங்கள் போங்க, வரேன். அந்த எடிட்டிங் எப்போ பண்ண போறீங்க? சார் மெயின் ஆட் 2-3 டேஸில் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 வீக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணிடலாம் சார். சார் ஷோ எப்படி சார் வந்திருக்கு? இட் இஸ் ஓகே ஃபைன். அந்த கடைசியில் ஒரு பையன் வந்தானே, அவன் பேர் என்ன சொன்னீங்க? ஹர்ஷன் சார். சார் அவன் ஸ்டோரி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு சார். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுல்ல? அது எடிட் பண்ணிடுங்க, டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அதுல என்ன சார் பிரச்சனை? அவன் பேசினதே பிரச்சனைப்பா. அதுவும் ஒரு ஸ்டோரி தானே சார்? அது ஒரு ஸ்டோரியாவே இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கு. நம்ம என்ன பிரஸ்ஸா என்ஜிஓவா வச்சு நடத்துறோம்?
சார் சார் இருப்பா, ஒரு காபி சாப்பிட்டு பேசலாம். மாறி, எனக்கு ஒரு காபி. ஓகே சார். நீ ஏதாவது சாப்பிடுறியாப்பா? இல்லை எனக்கு எது வேணாம். ஒரு காபி சாப்பிடுப்பா. இல்லை சார் வேணாம் சார். சரி, ஒரு காபி. சார். ஓகே சார் இது அந்த பையன் மாதிரி நிறைய குழந்தைங்களோட லைஃப் ஸ்டோரி சார். அது நியூஸ் சேனல்ல போய் சொல்லு. அதுவே நம்ம சேனலில் சொல்லாமே. நம்ம சேனலில் சொன்னால் ஜனங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரும், நம்ம சேனலும் ஃபேமஸ் ஆகும்ல. அந்த பையன் அவன் குடும்ப பிரச்சனை சொல்லி இருந்தான்னு அதை வச்சு 2-3 வாரம் டெலிகாஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம், டிஆர்பியை ஏத்தலாம். ஆனா இது நம்ம சேனல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கொண்டுட்டு போய் விட்டுடும். கடந்த 4 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல 10,000க்கு மேல குழந்தைகள் காணாம போன வழக்கு பதிவாயிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே முழு கவனம் செலுத்துறதில்லை. நம்ம ஒன்று டாப் மோஸ்ட் சேனல்ல ரைட்ஸ் வாங்கி பல வருஷமா பிசினஸ் பண்றவங்க இல்ல. We are just a startup channel. I cannot do this. Why? See. இதனால உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் நிச்சயமா கிடைக்கும். நம்ம சேனலுக்கு எந்த கான்ட்ரவர்சியும் வராதுன்னு நான் முழுசா நம்புறேன். இதுக்காக போய் டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்துடக்கூடாது. கதிர், நான் வெறும் ப்ரொடியூசர் தான். மேலிருந்து இந்த சேனல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நமக்கு எதுக்கு இந்த இறக்கம், சோசியல் சர்வீஸ் பிரச்சனை எல்லாம்? அப்ப நம்மளுக்கு மக்கள் ஆதரவு தேவை இல்லையா? மக்கள் சப்போர்ட்டா? ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் நமக்கு பணம் வேணும். மக்கள் சப்போர்ட் வேணும்னு இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்களை வச்சு டான்ஸு பாட்டு வச்சு நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். இப்போ எல்லாம் எல்லா சேனல்லையும் கிஸ் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. நம்ம சேனல்லையும் புதுசாக கிஸ் வச்சு ஏதாவது ப்ரோக்ராம் புதுசாக பண்ணலாம் நினைச்சேன். நீங்கள் என்னடன்னா ஸ்டோரி அது இதுன்னு போனீங்க. இந்த ப்ரோக்ராம்னால குழந்தைங்களோட கற்பனை திறன் வளரும், நல்ல எழுத்தாளர்கள் படிப்பாங்க, இலக்கியம் வளரும், அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ஒத்திக்கிட வச்சுட்டீங்க. நானும் ஏதோ இப்போ வளர டைரக்டர்ன்றதுனால உங்களை இந்த ஷோக்கு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இல்லாம டைரக்டும் பண்ண சான்ஸ் கொடுத்தேன். ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த மாதிரி கிட்ஸை வச்சு விதவிதமா சம்பாதிக்கிறதும் குழந்தைங்களை கைத்து மேல நடக்க வச்சு பிச்சை எடுக்கிறதும் ஒண்ணுதான். This is too much. How dare you talk to me like this? இனிமே உன் கூட ப்ராஜெக்ட் பண்ண விரும்பலனா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த சேனல் பக்கமே வராது. நீ இந்த மீடியா ஃபீல்டுக்கே ஆகில்ல. நீ பேசாம உன் சொந்த காசு போட்டு டாக்குமெண்ட்ரியோ சோசியல் சர்வீஸோ பண்ணிட்டு போ. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தான் பண்ண போறேன். சிவா சார், நம்ம டைரக்டர் எங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. அவரோட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருந்தாலும் செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க. ஆமா, அந்த ஷோ எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சுப்பா. ஆமா, நீங்க ஏதோ கிட்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஷோ நேம் சொன்னீங்களா, அது என்னாச்சு? ஆக்டிங்? ஓ, ஆக்டிங் வேணாமா? சரி, அப்படியா? சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஹாய் ஜீரோ டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜீரோ மேடம் இன்னொரு ஜட்ஜ் இன்னும் வரல. அவங்க பேர் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஓ ஓகே ஓகே. டேக் போறோம். ரோலிங் 3 2 1 ஆக்ஷன். ஹாய் ஜீரோ டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜீரோ டிவில கிட்ஸோட கலர்ஃபுல் கேட்வாக் பார்க்க போறோம். அண்ட் இதை ஜட்ஜ் பண்ணதுக்காக நம்மளோட ஃபேஷன் கோரியோகிராஃபர் மிஸ்டர் விஷால் வந்திருக்காங்க. மாறி, ஏன் இந்த ஜட்ஜி இன்னும் வரல? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு லேட்டா? ஓகே சார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க சார். மாறி, வெளியில ரொம்ப நாய்ஸா இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றீங்களா? ஓகே. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலம்மா. எனக்கு வீட்டுக்கு போகணும், ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கா? 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஒன்றை தான் கூப்பிட போறாங்க. இதை பாரு, டிவியில் நீ வந்தா ஸ்கூல்ல அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் நீ என் பொண்ணுன்னு அம்மா ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன்ல. ப்ரொடக்ஷன், அதுக்கு வாய் விட்டு சும்மா இருக்க சொல்ல மாட்டீங்களா? அதை சொல்லிட்டு இருக்கல. இந்த பாத்துறேன் சார், இந்த போய் பாத்துறேன் சார், என்ன பாத்துறேன். நம்பர் 100 ஸ்டேஜ்க்கு வாங்க. வீட்டுக்கு போலாமா? பாரு, உன்னை கூப்பிடுறாங்க. ஒழுங்கா போய் வாக் பண்ணோம், மரமா நிக்க கூடாது.